வணக்கங்க. நான் லதா பேசுகிறேன். நான் மரகதமலை படம் எடுத்திருக்கேன். அது நானே இயக்கியும் தயாரிச்சும் இருக்கிறேன். கதை வசனம் எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன். பாடலும் ஒன்று எழுதியிருக்கேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து குழந்தைங்களாம் நடிச்சிருக்காங்க. தடா ஃபாரஸ்ட் காட்டில் எடுத்திருக்கோம். இதில் அனிமல்ஸ்லாம் நடிச்சிருக்கு. புலி, ட்ராகன், கொரில்லா, எலிஃபண்ட்டு எல்லாமே நடிச்சிருக்கு. கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே இந்த படம் பார்க்கலாம். இந்த படம் வந்து ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரையிலும் அடுத்தடுத்த சீன் என்ன இருக்கும்னு கொஞ்சம் ஆர்வமாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். எனக்கு போர் அடிக்கிற மாதிரி கதை அப்படிலாம் இருக்காது. எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த படத்தில் வந்து ட்ராகன் வந்து முதல்ல இந்த படத்துக்கு நாங்கள் வந்து படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் நல்லாயிருக்கும். அது கொரில்லாவும் வந்து குழந்தைய வளர்க்குது. அந்த சீன் எல்லாமே நல்லாவே இருக்கும். இந்த தடா ஃபாரஸ்ட் எடுத்த சீனு பசங்க நடிச்சது எல்லாமே நல்லா இருக்குங்க. எல்லாருமே பார்க்கறதுக்கு ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. மேடம், இந்த படத்தை நீங்களே தயாரிக்க காரணம் என்ன மேடம்? தயாரிக்க கதை நான் தாங்க எழுதினேன். அந்த கதை வந்து நல்லா ரீச் ஆகணும், நல்லா வரணும்ன்றதால நானே தாங்க அந்த இயக்கம் நானே தான் பண்ணேன். எங்கேயும் ஒர்க் பண்ணலங்க. இதான் ஃபர்ஸ்ட். எப்படி மேடம் சினிமா ஆசை வந்துச்சு உங்களுக்கு? சினிமா கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ராஜாங்க கதை, இந்த ஜெமீன்தாரர், இந்த காடு, இந்த அனிமல்ஸு, இந்த மேஜிக்கல் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அந்த மாதிரி கதை எடுக்கலாம். இந்த மாதிரிலாம் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்கும் இது வந்து நல்லா எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த படம். மற்றவங்க மற்ற கதைங்களோட இது பார்த்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அதனால இந்த படம் எடுத்ததுங்க. அதனால நானே எப்பயும் தயாரித்து நானே பண்ணுறேன். ஆர்டிஸ்ட் வந்து ஹீரோ வந்து சந்தோஷ் பிரஸ்தாப் நடிச்சிருக்காரு. ஹீரோயின் வந்து தீப்ஷிகா நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து தம்பி ராமியா, ஜெகன் வந்து அவங்களும் நடிச்சிருக்காங்க. குழந்தைகள் நடிச்சிருக்காங்க. அப்புறம் அனிமல்ஸ்லாம் இருக்குங்க. 4 பாட்டுங்க. 4 பாட்டு. 2 பாட்டு வந்து சிம்மியா பாடியிருக்காங்க. விநாயகர் பாட்டு இன்னொரு லேடி வந்திருப்பாங்க. ஏற்கனவே வந்து திரௌபதி படத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மை மேடம் பாடிட்டா வேணாம் சொன்னாங்க. அப்படிதான் பண்ணாங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை. அவங்க சொன்னோன்னா 2 பாட்டு நல்லா பாடியிருக்காங்க. நல்லா ஒரு கிளைமேக்ஸ் பாட்டு நல்லா பாடியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு லவ் பாட்டு அதுவும் நல்லா பாடியிருக்காங்க. எந்த இதுவும் அதுவும் ப்ரொடக்ஷன்லாம் எப்படி இப்போ எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு ரொம்ப தலை நம்ம காஸ்ட் சொல்கிற பட்ஜெட்டை விட அதிகமாக போயிடுது. அதிகமாக தான் போச்சு. ஏன்னா நம்ம போட்ட ஒரு பட்ஜெட், அதுக்கப்புறமா சிஜி பண்ணுறது, அப்புறம் லொக்கேஷனில் போய் எடுக்கிறது, அங்கே தங்குறதுலேருந்து செலவு அதெல்லாம் பார்த்து நாங்கள் நினச்சதுக்கு ஒரு ஜாஸ்தியாக தான் ஆயிடுச்சு. இதில் ஃபாரஸ்ட் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி சொல்ல வரீங்க? அதனால சொல்ல வரீங்க ஃபாரஸ்ட்டில் எடுத்தால் தான் இந்த படம் வந்து ரீச் ஆகும். ஏன்னா அனிமல்ஸ்லாம் இங்கே எடுக்கிறோன்னு ஒரு கருத்து வருவேன். அதில் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் எடுத்தால். ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு பசங்களாம் வச்சு எடுத்ததுனால. ஏன்னா பசங்க அந்த புலி துரத்துன்னு ஓடுறாங்க பாருங்கள். அப்போ அந்த கல், இந்த பாறைகள்லாம் நிறைய இருந்தது. அதை தாண்டி ஓடுறப்போ எங்கே விழுந்துருவாங்களா என்னன்னு அது கொஞ்சம் பயமாக இருந்தது. பாறைகளுக்குள்ளே ஓடுறப்போ நிற்கிறப்போ அந்த புல்லுங்களாம் நிறைய இருந்தது. அது பாம்புங்க இருக்குமா, இது கடிக்குமா எனக்கு பயமாக தான் இருந்தது. பசங்க வச்சு எடுத்த நிறைய அந்த தேலுங்கெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இந்த பையன் மரத்து மேலே ஏறி ஒரு தங்க மலர் எடுப்பான். அப்போ மழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த மரம் எல்லாம் வந்து இந்த பாசையில் வந்து வழுவழுவாக இருந்தது. அவன் ஏறி எடுக்கிறப்போ ஷூட்டிங்கில் வந்து கட் பண்ணி எடுத்தோம். கிட்ட போய் எடுன்னு அப்போல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. எங்கே அந்த பாசையில் அந்த மரத்தில் வழுக்கிடுவோமோன்னு அதெல்லாம் கொஞ்சம் அந்த காட்டில் எடுத்துட்டு வெளியே இந்த பசங்களை கூப்பிட்டு வெளியே வர வேறில் கொஞ்சம் பயமாக தாங்க இருந்தது. நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. யாருமே ப்ரொமோஷன் வரவே இல்லை. என்ன மேடம் பிரச்சனை? இல்ல நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க படத்துல. யாருமே வரவே இல்லை. ஏதோ பிரச்சனை? அதெல்லாம் இல்லை சார். அதெல்லாம் திடீர்னு வச்சுக்கிட்டோம். இந்த ப்ரெஸ் மீட்டிங்கே திடீர்னு ஒரு 3 நாள் முன்னாடி தான் நாங்கள் டிசைட் பண்ணோம். அப்போ எல்லாரும் கேட்டதுக்கு எல்லாம் ஷூட்டிங்கில் அங்கங்கே இருக்கிறோம், நீங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் எங்களை கூப்பிடுங்க, ஒரு 10 days முன்னே சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்துடுறோம் சொல்லிட்டாங்க. டோட்டலாக எவ்வளோ நாள் மேடம் ஷூட்டிங் போச்சு? ஒரு 45 days. பெண் இயக்குனர்னா இன்னைக்கு படங்கள் வெளியே வரது பெரிய சவாலாக இருக்குது. இப்போ பராசக்தி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் இயக்குனர் படைப்பை வெளியே வரது நீங்கள் எந்த அளவுக்கு சவால்களை எதிர்கொள்றீங்க? எனக்கு வந்து எடுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது. ஏன்னா இது வந்து நல்லா இருக்கும். யாருமே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு ஜனங்களாக இருந்தால் சரி, குழந்தைங்களாக யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி கதை ஒரு மந்திரவாதி வருவார், பூதங்கள் வரும், அனிமல்ஸ் வரும், பசங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அது பார்க்கறதுக்கு த்ரில்லிங்காக இருக்கும். அடுத்தது சீன் என்ன வரும்னு தான் மாதிரி தான் நான் அந்த கதையை எடுத்துருக்கேன். அடுத்த சீன் என்ன வரும், அடுத்த சீன் எப்படி வரும், அப்படி தான் இருக்குது கதை. அதனால இது வந்து நல்லா மூவ் ஆகும்னு எனக்கு கடவுளுடைய நம்பிக்கை இருக்கு. இப்படி ஒரு ஃபேண்டசி கதை எழுதணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? சின்ன வயசுலேருந்தே நான் அந்த மாதிரி தான் நான்
பார்க்கறதுலும் சரி, இப்போ புக்கு பார்க்கறதுல எல்லாமே எனக்கு அதில் தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ம். அது மாதிரி தான் நான் குழந்தைங்களாம் வளர்ந்து நான் ஸ்கூல் பசங்க வளர்ந்த பிறகு நான் என்ன புக்குங்க வாங்கி பார்த்தாவே எல்லாரும் சொல்லுவாங்க, என்னம்மா நீ எல்லாம் வந்து என்னென்ன கதை புக்கெல்லாம் வாங்கி பார்க்குறீங்க, என்ன குழந்தைங்க இந்த புக்கெல்லாம் வாங்கி பார்க்குறீங்க, அம்புலி மாமாலாம் அப்போல்லாம் இருக்கும், அந்த மாதிரி புக்கெல்லாம் வாங்குறீங்க, எனக்கு இதுதாங்க இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ நிறைய படிக்கிற பழக்கம் இருக்குது உங்களுக்கு. படிப்பேன், அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் தாங்க. படத்தில் சிஜி எவ்வளோ நேரம் படத்தில் வருது, குறைஞ்சதுல எவ்வளோ இருக்கும் படத்தில்? சிஜி வந்து ஒரு 22-25 நிமிஷம் வரும். ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகும், நிறைய பிரச்சனைகள் இந்த சென்சார் இஷ்யூஸ் இருக்கு. இதுக்கு இந்த ப்ளூ கிளாஸ் அந்த மாதிரி யூஸ் சென்சார் பண்ணியாச்சு. பண்ணியாச்சு. ரிலீஸ் எப்போ பிளான் பண்ணிருக்கீங்க? ஏப்ரல் 3. இது குழந்தைகளுக்கான படமா எல்லாரும் பார்க்கலாம் மேடம்? ஏங்க? இது வந்து குழந்தைகளுக்கு பெஸ்ட் பண்ணி பண்ணீங்களா, எல்லாருமே பார்க்கலாமா? எல்லாருமே பாருங்க, யூ தாங்க வந்திருக்கு சர்டிஃபிகேட், யூ சர்டிஃபிகேட் தான். மேடம் இப்போ பெரிய படங்களுக்கு தேட்டர் கிடைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, இது எப்படி ரீச் பண்ண போறீங்க மக்கள்கிட்ட போயிட்டு? என்ன சொல்றீங்க? இல்லை நிறைய படங்கள் தேட்டர் கிடைக்கிறோம் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, இது எவ்வளோ தேட்டர் போட போறீங்க, எல்லாமே ட்ரை பண்ண போறீங்க? அது இன்னும் டிசைட் பண்ணல. சரி, இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் அப்புறம் தாங்க பார்க்கணும், அது எப்படி தேட்டருக்கு இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்தும் படம் வச்சிருக்கோம், இது எப்படி ரிலீஸ் ஆகுது, எப்படி மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்து தாங்க பண்ணணும். டைட்டில் என்ன மேடம்? மரகத மலைக்கு என்ன சொல்ல வரீங்க? மரகத மலைன்றது வந்து ஒரு புதையல் வந்து ஒரு ஜமீன்தார்கிட்ட இருக்கு, அது வந்து கொள்ளையடிக்க வராங்க. அது வந்து வீட்டு அவர் வந்து இப்படி அந்த குழந்தைங்க ஒய்ஃபு பசங்களாம் காட்டில் தொலைஞ்சிடுறாங்க, அதெல்லாம் அவர் எப்படி சரி பண்ணுறாரு, இந்த புதையலை எப்படி பாதுகாக்கிறாரு, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட இவங்களாம் எப்படி சேர்றாங்க, இந்த புலி, இந்த மந்திரவாதி, இந்த பாம்பு, இவங்களுக்கெல்லாம் அந்த பையன் எப்படி தப்பிச்சு வந்து எப்படி அவங்க அப்பா அம்மாவோட சேர்றாங்க, இந்த மாதிரி தாங்க கதை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் மறக்க முடியாத சம்பவம் என்ன மேடம் இருக்கு? மறுக்கப்படாத நான் சொன்னேன், இந்த குழந்தைங்களாம் வச்சு எடுத்ததுனால இந்த புலி பாம்புங்க வருதா, இந்த புலி எதனா வருமா, எதனா கடிக்குமான்னு ரொம்ப அது ஒரு பயமாக தான் இருந்தது. மரத்து மேலே ஏறுறப்போ கொஞ்சம் பயமாக இருந்தது, பசங்களுக்கு எதனா ஆபத்து வருமா வழுக்குமா, அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. காட்டில் இருக்குது எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க, ரொம்ப பயந்து தான் எடுத்தோம் நாங்கள். நாங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது லக்கிலி லாஸ்ட் டே ஃபுல்லாக நாங்கள் வெளியே வந்து ஃபுல்லாக ஃப்ளட் ஆகிடுச்சு, அந்த இடத்துக்குள்ளே யாரும் போகாத மாதிரி. பட் நாங்கள் எங்கள் ஷூட் டைமை க்ளோஸ் ஃபினிஷ் பண்ணுறோம். லக், அது ரொம்ப லக். அந்த சீன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் ஃப்ளட் வந்துச்சு. ஏன்னா இன்னொன்று என்னன்னா, அந்த 15 வருஷமா அந்த தடா ஃபாரஸ்ட்ல ஷூட்டிங் எடுக்க யாருக்குமே தடை போட்டிருந்தாங்க, யாருமே எடுக்கவே இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னே எடுத்ததுக்கு அப்புறம் எடுக்கவே இல்லை. அப்போ நாங்கள் வந்து குழந்தைகள் படம் இந்த ஃபாரஸ்ட்ல எடுத்தாதான் அது கொஞ்சம் நல்லா இருக்கு, ரீச் ஆகும், எங்களுக்கு அனுமதி கொடுங்க. நாங்கள் 2-3 மாதம் கேட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அனுமதி கிடச்சி இந்த ஷூட் பண்ணுது. வேற டெக்னிக்ஸ் உங்களுக்கு கேமராமேன், மியூசிக் டைரக்டர்? கேமராமேன் வந்து நல்லா பண்ணி கொடுத்தாரு, முத்தையான்றவர். நல்லா அந்த கேமரா இது பார்க்குறப்ப நல்லா குவாலிட்டியாக பண்ணி, நல்லா இந்த ஷூட்டிங் கூட அந்த பார்ட்டில் போய் இந்த இடத்துல ஷூட் பண்ணால் நல்லா இருக்கும்னு அவர் கொஞ்சம் எங்களுக்கு ஐடியா கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் வந்து மியூசிக்கில் வந்து முத்து கணேசன் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு இந்த பாட்டை. ரொம்ப பாட்டு மியூசிக் இந்த சண்டையெல்லாம் அந்த மியூசிக் வைக்கிறது எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தாரு. எப்போ மேடம் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கோம்? அது ஏப்ரல் 3 தாங்க. சரி. இது டிராகன் பண்ணியிருக்கீங்க? டிராகன் சொல்லிட்டேன். டிராகன் வந்து முதல்ல நம்ம தமிழ் படத்திலேயே வந்து நிறைய இந்த மாயாஜாலம் இதெல்லாம் வந்து இந்த குதிரையில தூக்கிட்டு போகிற மாதிரி, பாயில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி, இந்த மாதிரிலாம் வரும். நான் புதுமையாக ஒன்று பண்ணலான்ட்டு இந்த குழந்தைய கடத்திட்டு போகிறாங்க, இந்த பூதங்க எடுத்துகிட்டு போவோம் மந்திரவாதிகிட்ட கொடுக்குறது. அப்போ வந்து நான் வந்து புதுமையாக இருக்குன்னு டிராகன் மேலே இந்த பூதம் வந்து ஒரு மந்திரத்தில் வந்து அந்த டிராகன் வர வச்சு அதில் இவங்க கடத்திட்டு போகிற மாதிரி, அந்த மாதிரி 2-3 சீனில் வரும் அந்த டிராகன். சரி. அது அவங்க 2 பேரும் வந்து பூதங்களா நடிச்சிருப்பாங்க. கிராஃபிக்ஸ் காட்சிகள்லாம் வந்து இயல்பாக இருக்கிற மாதிரி இருக்கா இல்லை? அதில் சிஜிஐ நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. இந்த நீங்கள் டிராகன் பார்த்தாலும் உங்கள் ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்கும், அந்த புலியும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணவே இல்லை, நீங்களே படம் பண்ணுறீங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் வீட்டில் என்ன பண்ண சொன்னாங்க? அவங்களா எல்லாமே வந்து நல்லா இருக்கு கதை தாங்க சொன்னாங்க. பார்த்தவங்க எல்லாமே இப்போ வந்து பார்க்குறாங்க வச்சுங்களேன் படம், எல்லாருமே நல்லா இருக்கு கதை, ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. யாருமே எதுவுமே தப்பாக நெகட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் படம் வெற்றி வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.